இறைவன் இருக்கின்றாரா அப்படிங்கிற ஒரு சிறுகதையை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருவர் திருச்செந்தூர் முருகரின் பக்தராக விளங்கினார். அவருக்கு சொந்தமாக ஒரு மருந்து கடை இருந்தது. அந்த கடையில் முருகர் படம் வைத்திருந்தார். தினமும் கடையை அவர் திறந்தவுடன் கடையை சுத்தம் செய்துவிட்டு முருகரின் படத்தையும் சுத்தம் செய்வார். மிகுந்த மரியாதையோடு அந்த படத்திற்கு பூஜை செய்து வந்தார். அவருக்கு ஒரு மகன். அவன் தன் படிப்பை முடித்து கடையில் உட்கார்ந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். அவனுடைய அப்பா செய்து கொண்டு இருக்கும் இவை எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இந்த விஷயம் பற்றி அவனிடம் வாதாட அல்லது விவாதம் பண்ண விரும்பாமல் அவரும் அமைதியாக இருந்தார். காலம் கடந்து சென்றது. அவருக்கும் வயதாகிவிட்டது. தனது முடிவு நெருங்கிவிட்டது என்பதை அவர் அறிந்து கொண்டார். அதனால் ஒரு நாள் அவர் அவருடைய மகனிடம், மகனே, நீ கடவுளை நம்புகிறாயோ இல்லையோ, எனக்காக ஒன்று செய். நீ கடின உழைப்பாளி, இரக்கமானவன், நேர்மையானவன். உன்னிடம் ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன், செய்வாயா என்றார். உறுதியாக செய்வேன் அப்பா என்று மகன் சொன்னான். மகனே, என் மரணத்திற்கு பின் கடையில் இருக்கும் முருகர் படத்தை தினமும் சுத்தம் செய்து பூஜை செய்ய வேண்டும். ஏதாவது கஷ்டத்தில் நீ எப்போதாவது சிக்கிக்கொண்டால் உன் கையை குவித்து மனதார முருகரிடம் உன் பிரச்சனையை சொல்லு. நான் கூறியது போல் இதை மட்டும் செய்துவிடு என்று மகனிடம் சொன்னார். அதற்கு மகனும் சம்மதித்தான். சில நாட்களுக்கு பிறகு அப்பா இறந்து போய்விட்டார். காலமும் கடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் கனமழை பெய்து கொண்டிருந்தது. வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் மிக குறைவாகவே இருந்தது. மழை காரணமாக மின்சார இணைப்பும் இல்லாமல் இருந்தது. திடீரென்று முழுவதும் சொட்ட சொட்ட நனைந்து கொண்டே ஒரு பையன் ஓடி வந்தான். அண்ணா, எனக்கு இந்த மருந்து தேவைப்படுகிறது. என் அம்மா மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. இந்த மருந்து உடனடியாக கொடுத்தாக வேண்டும். அதன் பிறகுதான் உன் அம்மாவை காப்பாற்ற முடியும் என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த மருந்து உங்களிடம் இருக்கிறதா என்றான். மருந்து சீட்டை பார்த்துவிட்டு என்னிடம் உள்ளது என்று கூறி மருந்து பாட்டிலை கொடுத்து அனுப்பினான். அந்த பையன் போன பிறகுதான் கவனித்தான், ஒரு வாடிக்கையாளர் சிறிது நேரத்திற்கு முன்புதான் ஒரு பாட்டில் எலி மருந்தை திருப்பி கொடுத்து விட்டு சென்றிருந்தார். கரண்ட் இல்லாததால் லைட் வந்த பிறகு அதனை சரியான இடத்தில் வைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டே அதை கவுண்டரில் வைத்து விட்டான். ஆனால் இந்த மருந்து பாட்டிலுக்கு பதிலாக எலி விஷ மருந்து இருந்த பாட்டிலை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் அந்த பையன். அந்த சின்ன பையனுக்கு படிக்கவும் கூட தெரியாது. கடவுளே! அவனுக்கு அவன் அப்பாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. உடனே கைகளை குவித்து முருகர் படத்தின் முன்னே சென்று கனத்த இதயத்தோடு பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். முருகா, அப்பா எப்போதும் வழக்கமாக கூறுவார், நீங்கள் இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் இருப்பது உண்மை என்றால் தயவு செய்து இன்று நடக்கும் கெட்ட நிகழ்வை, தன் மகனின் கைகளில் விஷத்தை பெற்று ஒரு அம்மா இறப்பதை நடக்க விடாமல் செய்து விடுங்கள் என்று கெஞ்சினான் முருகரிடம். அண்ணா, அந்த நேரத்தில் ஒரு குரல் பின்னால் இருந்து கேட்டது. அண்ணா, சேற்றில் நான் வழுக்கி விழுந்து விட்டேன். மருந்து பாட்டிலும் உடைந்து விட்டது. தயவு செய்து வேறு ஒரு பாட்டில் தாருங்கள் என்றான் பையன். அழகிய புன்னகையுடன் தோற்றமளிக்கும் முருகர் படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது மகனின் முகத்தில் கண்ணீர் பாய்ந்தோட தொடங்கியது. ஒரு நம்பிக்கை அவனுள் விழித்தெழுந்தது. அந்த பையனுக்கும் சரியான மருந்தை கொடுத்து அனுப்பினான். இறைவன் இருக்கிறார். அவர்தான் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டிவித்து கொண்டிருக்கிறார். இறைவனிடம் அன்போடும் பக்தியோடும் செய்யப்படும் பிரார்த்தனையானது ஒருபோதும் வீணாகாது என தன் அனுபவத்தில் உணர்ந்தான் அவன். ஓம் சரவணபவ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.